நீங்கள் ஹுண்டாயில் i10 i20 ஏதாவது வண்டி வச்சுருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வண்டிக்கு 35,000 ரூபா செலவு பண்ணி 6 மாதம் தானுங்க ஆச்சு. ஒரு சின்ன விஷயம் எங்கே கொண்டு விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த கம்ப்ரஸர் கண்டென்சர் ஒரிஜினல் தான் போட்டிருக்கு. ஆனாலும் எதனால இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். இதாங்க கம்ப்ரஸரு. வெளியே பார்க்கும்போது ரொம்ப புதுசாக தான் இருக்குது. புதுசு தான், 6 மாதத்துக்கு முன்னாடி தான் மாற்றிருக்கு. ஆனால் உள்ளே போயிடுச்சு தம்பி. எல்லாமே பிளாக் ஆயிலாக இருக்குது. கம்ப்ரஸர் டேமேஜ் ஆகிருக்கு உள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் பாருங்கள். இதுதான் கம்ப்ரஸரோட உள்ளே இருக்கிற நிலைமை. கண்டென்சரோடது ஃபுல்லாகவே பிளாக் ஆயிலாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் கம்ப்ரஸருக்குள்ளேயும் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த வெளியே பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே பாருங்கள், ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு. இது எப்படி நீ க்ளீன் பண்ணவும் முடியாது. இது இன்னும் மறுபடியும் செட்டாக புதுசாக தான் மாற்ற வேண்டி வரும். கம்ப்ரஸரும் கண்டென்சரும் எல்லாமே ஆப்ரேட்டர் எல்லாமே ஒட்டுக்காக தான் மாற்ற வேண்டி வரும். இந்த மாதிரி கார் ஏசி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதை ரிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த சிஸ்டம் எதனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, கஸ்டமரை வெளியே கொண்டு போய் எங்கேயோ கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபில் பண்ணாலும் இந்த மாதிரி ஆகுமான்னு சொன்னால் கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான டின்னில் கேஸ் ஏற்றுங்க. வெளியே போயிடுச்சுன்னா ஒரு 700-750 கேஸ் ஃபில் பண்ணி தர்றதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. ஆனால் எந்த கேஸ் ஃபில் பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு எடுத்து செக் பண்ணுங்கள். இப்போ அது மிஷினில் ஏற்றுதா இல்லை இந்த மாதிரி டின்னில் ஏற்றுதான்னு நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டின்னில் ஏற்றுறதா இருந்தால் இது ஃப்ரெஷ்ஷான கேஸு. வண்டியில் இந்த லிக்விடும் கேஸும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஏறி இருக்கும். ஒரு வண்டிக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குன்னு இந்த இதில் இருக்கும், அதை ஏற்றுனா போதும். ஆனால் மிஷினில் ஏற்றும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் அது எந்த கேஸு உள்ளே எந்த மாதிரி இருக்குதுன்னு நமக்கு எதுவும் வெளியே நமக்கு கணிக்க முடியாது. இந்த மாதிரி கேஸ் ஏற்றாமல் இப்போ மிஷினில் கேஸ் ஏற்றும் போது என்ன ஆகும்னா, இப்போ ரிக்கவர் பண்ணும்போது வேறு வண்டியில் இருக்கிற பிளாக் ஹோலும் இருக்கும். அதுக்குள்ளே கம்ப்ரஸரோட அலுமினியம் பிசுரும் சேர்ந்தே வந்துடும். அது மறுபடியும் இப்போ வேறு வண்டியில் கேஸ் ஏற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த பிசுரும் சேர்ந்து தான் வண்டியில் புது சிஸ்டமாக இருந்தால் கூட அந்த சிஸ்டத்தில் மறுபடியும் இந்த பிளாக் ஆயிலும் சேர்ந்து தான் போகும்போது என்ன ஆகும்னா, அந்த சின்ன பிசுறு போதுங்க உங்களுக்கு கம்ப்ரஸர் கண்டென்சர் எல்லாமே டேமேஜ் பண்ணி விட்ருக்கு. அது போதும் கைஸ். இந்த மாதிரி கார் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.